ஹானர் அவங்களோட ஃபோல்டபுள் சீரீஸான வி சீரீஸில் இப்போ VS2 அப்படிங்கிற மாடல் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங் தான் V2 ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதை தொடர்ந்து VS2 ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோல்டபுள் நீங்கள் கன்சிடர் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் VS2ஓட சைஸ் பொறுத்தவரை நீங்கள் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 7.9 இன்ச்சஸும் அண்ட் கவர் டிஸ்பிளேக்கு உங்களுக்கு 6.43 இன்ச்சஸ் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபோனை அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது அந்த 7.9 இன்ச்சஸோட டிஸ்பிளே LTPOட OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ LTPO அப்படிங்கும்போது 1Hz இருந்து 120Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் உங்களால் பேட்டரி பேக்கப்பை இன்னுமே பெட்டராக யூஸ் பண்ணிக்க முடியும். கவர் டிஸ்பிளே பொறுத்தவரை 6.43 இன்ச்சஸ், இங்கேயுமே LTPO OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை 2376x1060 பிக்சல்ஸ். இன்னர் ஃப்ளெக்சிபிள் டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1600 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் ரொம்பவே ஈஸியாக உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கவர் டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே பிரைட்டான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறனால டைரக்ட் சன்லைட்டில் கூட உங்களால் ரொம்பவே ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு ஹெசிடேஷன்ஸுமே உங்களுக்கு இருக்காது. அண்ட் அலாங் இந்த ரெண்டு டிஸ்பிளேஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு HDRோட 10+ சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் கவர் டிஸ்பிளே யூஸ் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை இன்னர் டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு HDR 10+ கண்டென்ட் சப்போர்ட் இருக்குது. அடிஷ்னலாக ஸ்டைலஸ் சப்போர்ட் இந்த ரெண்டு டிஸ்பிளேக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ தட் நீங்கள் ஸ்டைலஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ரெண்டு டிஸ்பிளேல எதுனாலும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ராசர் பொறுத்தவரை எங்க ஸ்னாப்டிராகனோட 8+ Gen 1 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 12 இல்லைனா 16 GB ரேம் ஆப்ஷன்ஸும் அண்ட் ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 256 ஆர் 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஒரு ஃபோல்டபுள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் நிறைய ஸ்விட்ச் பண்ணுவீங்க, மல்டி டாஸ்கிங் பண்ணுவீங்க, ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரே டைமில் 2-3 அப்ளிகேஷன்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த ப்ராசர் கேப்பபிளாக இருக்கணும். ஸோ ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 இந்த ப்ராசரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த டாஸ்க் எல்லாமே. அண்ட் நீங்கள் எந்த அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ண நினச்சாலும் இந்த ப்ராசரால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கேமராஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைமரி சென்சர் 50 மெகாபிக்சலுக்கான மெயின் ஷூட்டர் அண்ட் செகண்டரி சென்சர் 20 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டெலிஃபோட்டோ லென்ஸ் அப்படிங்கிறனால உங்களுக்கு 2.5x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அதாவது எந்தவித லாஸ்லெஸ் இமேஜஸ் உங்களால் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் 12 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் டெலிஃபோட்டோ லென்ஸ்க்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் செல்ஃபீஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராக்கு 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.2. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை எங்கள் Android 13 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ஹானரோட ஓன் யூஐயான MagicOS வெர்ஷன் 7.2 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூகுள் ப்ளே சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே இந்த ஃபோனில் இருக்குது. அண்ட் ஈவன் இந்தியாவில் லான்ச் ஆன ஃபோன் சைஸ் கூட கூகுள் ப்ளே ஸ்டோர் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 66 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஒரு ஃபோல்டபுளுக்கு இவ்வளோ பெரிய பேட்டரி கொடுத்துருக்கிறது ஒரு அட்வான்டேஜ். அண்ட் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோல்டபுளுக்கு 5G சப்போர்ட், NFC சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 அண்ட் USB Type-C ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவரால் வெயிட் 229 grams. அண்ட் திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 10.7 mm அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 5.1 mm கொடுத்துருக்குறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை இப்போதைக்கு இந்த ஃபோன் சைனாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரம் மற்ற மார்க்கெட்ஸில் லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ சைனீஸ் ப்ரைஸை இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியண்ட் கிட்டத்தட்ட 79,706 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 16 GB RAM 512 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 87,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுக்கு மற்ற கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. சப்போஸ் இந்த ப்ரைஸ்லேருந்து எக்ஸ்ட்ரா 10,000 to 15,000 ருபீஸ் லான்ச் பண்ணாங்கன்னா இந்த ஃபோல்டபுளை நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.